இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பின் நவநாளின் 4ஆம் நாள் இன்று நம் ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 26 முதல் 38 முடிய. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தியானது அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்படுகின்றது. இறைவனால் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்களை ஒருபொழுதும் இறைவன் கைவிட்டு விடுவதில்லை. அதேபோல யாரெல்லாம் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து தங்கள் ஆன்மீக பயணத்தை தொடர்கிறார்களோ அவர்களையும் இறைவன் கைவிட்டு விடுவதில்லை. ஆக இறைவன் மீது நம்பிக்கை வைப்பவர்களாக இருக்கட்டும், இறைவன் தேர்ந்தெடுக்கப்படவர்களாக இருக்கட்டும், எவரையும் இறைவன் கைவிடுவதில்லை. அவர்களை தன்னுடைய பாதுகாப்பில் வைத்து வழிநடத்துகிறார் என்பது இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 2 தினங்களுக்கு முன்னதாக நாம் வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தி. அதிலே இயேசுவினுடைய பிறப்பின் செய்தியை யோசேப்புக்கு வானதூதர் வந்து சொல்லுகின்றதை நாம் கவனித்திருக்கிறோம். அன்னை மரியாள் கருவுற்று இருக்கிறாள். மன ஒப்பந்தமானவள் திருமணத்திற்கு முன்னதாகவே கருவுற்று இருக்கிறாள் என்று தெரிந்து யோசேப்பு அன்னை மரியாளை மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார் என்ற செய்தி. இறைவன் வானதூதரை அனுப்பி யோசேப்புக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்னை மரியாள் யார், அவள் வழியாக இந்த உலகத்திற்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகின்ற பொழுது அங்கே யோசேப்பு கனவில் நடந்த நிகழ்வுகளை கடவுள் மூலமாக தெரிந்து எழுந்து தன் மனைவி அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டாள். இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது கலிலேயாவில் உள்ள நாசிரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னிகையிடம் கபிரியேல் தூதர் வந்து, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அன்னை மரியாள் இந்த செய்தி கேட்டவுடனே அவள் கலங்கினாள், துயருற்றாள். பல கேள்விகள் அவள் உள்ளத்தின் ஆழத்திலே எழுந்தது. இந்த கேள்விகள் அனைத்தையும் வானதூதரிடம் அன்னை மரியாள் எடுத்து வைத்து அதற்கு தேவையான எல்லா விளக்கங்களையும் கேட்டறிகின்ற பொழுது இறுதியாக அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்று தன்னை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்திருக்கிறாள் அன்னை மரியாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்வை நினைவாக கொண்டாடக்கூடிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, இயேசு மீண்டும் இந்த மண்ணுலகிற்கு வருவேன் என்று கொடுத்த வாக்குறுதி, அதை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எதிர்நோக்கி இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கோலாகலமாக கொண்டாட இருக்கின்றோம். ஆனால் இறைவன் இந்த மண்ணுலகிற்கு தன் மகனை அனுப்பி அவர் வழியாக நாம் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்று விரும்பி அன்னை மரியாள் வழியாக, யோசேப்பு வழியாக இறைவன் தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்றால், இந்த 2 நபர்களுமே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இறைவனுடைய பார்வையில் அவர்கள் எப்பொழுதுமே விலையேற பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் இறைவனுடைய பார்வையில் எந்த அளவிற்கு தெரிவு பெற்றவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய தன்னடக்கம், நம்பிக்கை, விசுவாசம், ஆண்டவர் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறது. யோசேப்பு நீதிமான் என்று வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது.
அன்னை மரியாள் ஆதியிலேயே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என்பதை வேதத்தினுடைய முதல் அத்தியாயத்திலே நாம் வாசிக்கப்படுகின்றோம். ஆக இப்படி இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இரண்டு உள்ளங்களுக்கும் தன் மகனுடைய பிறப்பின் செய்தியை இவர்கள் வழியாக இந்த மண்ணுலகிற்கு தெரிவிக்கப்படுகின்ற பொழுது நீதிமானாக இருந்த யோசேப்பும் சரி, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னை மரியாளும் சரி, இருவருமே முதலில் உலகத்தினுடைய பார்வையில் அவர்கள் தயக்கம் கொண்டாலும் இறைவனுடைய வார்த்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு அவர்கள் எந்த அளவிற்கு ஆண்டவரிடத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இதைத்தான் இன்றைய திருவழிபாடு வாசகங்கள் உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. யோசேப்பை போல, அன்னை மரியாளைப் போல நாமும் இந்த மண்ணுலகில் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான். அன்று அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருவில் தன் உதரத்தில் சுமந்தாள். ஆனால் நாம் இயேசுவை நம் இதயத்தில் சுமக்க தயார் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பிறந்தது முதல் திருமுழுக்கு ஆரம்பிக்க பெற்ற நாள் முதல் இன்று வரை கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை சந்தித்து கொடுத்த வாக்குறுதி போல ஒவ்வொரு நாளும் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு வழியில் தன்னுடைய மீட்பின் திட்டத்தை, தன்னுடைய இறையாட்சியினுடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் இந்த திட்டங்களை எல்லாம் நாம் எப்படி செயலாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் இந்த உலகத்தினுடைய பார்வையில் சந்தேகங்கள் எழுந்து குழப்பங்களுக்கு மத்தியிலே ஆண்டவருடைய அந்த வார்த்தையை அவர்கள் உள்வாங்குகின்ற பொழுது, தெளிவான வார்த்தை பெற்ற பிறகு இது ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறாள். நாமும் இந்த அன்னை மரியாளைப் போல ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்தோம் என்றால் நிச்சயமாக அன்னை மரியாள் இயேசுவை கருவில் தாங்கி இந்த உலகிற்கு கொடுத்தது போல நாமும் பிறக்க இருக்கின்ற பாலகனை நம் இதயத்தில் தாங்கி இந்த மண்ணுலகில் யாரெல்லாம் இயேசுவை பற்றி அறியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நாம் சொல்லிலும் செயலிலும் இயேசுவை அவர்களுக்கு கொடுப்போம் என்ற நம்பிக்கை இந்த நாளிலே எழுந்து அதன்படி நம் வாழ்க்கையை தொடர அன்னையாம் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே இந்த அழைப்பை ஏற்றவர்களாக நாம் அனைவரும் அன்னை மரியாளைப் போல இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் ஆண்டவரே என்று நம் அனைவரையும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து தொடருவோம். இந்த நாளிலே இறை ஆசிர் என்றும் உங்களோடு